டே 27 நாங்கள் பாண்டிச்சேரி போன வ்ளாக் தான் பார்க்க போகிறீங்க. என் பர்த்டேக்காக ஒன் டே ட்ரிப் மாதிரி போகலான்னு பிளான் பண்ணி தான் போனோம். என் ஃப்ரெண்டு தான் வந்து புக் பண்ணாலா, அதனால எங்களை ஒரு 1 ஹவர் முன்னாடியே கூப்பிட்டு போய் அங்கே உட்கார வச்சுட்டா. ரோட்டில் தான் உட்காந்தால அவளும் சேர்ந்து எங்க கூட உட்காந்துட்டு இருந்தா. அதுக்கப்புறம் பஸ் வந்துடுச்சு. எப்படி போச்சுன்னே தெரியல. கண்ணை மூடி கண்ணை திறக்கக்குள்ளே பாண்டிச்சேரி இறங்கிட்டோம். இறங்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து ரெண்டல் பைக்ஸ் தான் போனோம். ஆட்டோ கேட்டால் அவ்வளோ வேலை சொன்னாங்க. சரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேபிடோ போட்டு தான் போனோம். அங்கே வண்டிலாம் எடுத்துட்டோம். பெட்ரோல் போட போனால் பயங்கரமாக ஸ்கேம் பண்ணுறாங்க. எனக்கு பவரும் என் ஃப்ரெண்டுக்கு வந்து நார்மல் பெட்ரோலும் போடுறாங்க. என் கண் முன்னாடியே ஸ்கேம்லாம் பண்ணாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப வெக்ஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் ரெசார்ட்லாம் போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். அங்கே ஒரு கடை நல்லாவே இல்லை. ரொம்ப நேரமாக வெயிட் பண்ண வச்சாங்க. சரின்னு ரெசார்ட் கிளம்பி வந்தாச்சு. வந்தோடனே நான் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்விம்மிங் பூல் குதிச்சிட்டோம். செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு தூங்கிட்டு அப்படியே ஈவினிங்காக வந்து எங்கேயா வெளில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அங்கேருந்து ஒரு பீச் பக்கத்தில் இருந்துச்சு. ஸோ அங்கே தான் போனோம். அங்கே ஒரு கடை பார்த்து வச்சுருந்தோம் கைஸ். செம்மையாக இருந்துச்சு. எங்களுக்கு இடமும் கிடச்சிச்சா ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்களா ஒரு ட்ரான்ஸாக்ஷன் வீடியோ. அதை எடுக்க போகும்போதே என் ஃப்ரெண்டு சர்ப்ரைஸ் பண்ணிட்டா கேக் கொடுத்து. ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது பனானா கேக்கு தான் நினச்சேன். அதுக்கப்புறம் தான் நான் ஒரு கேக் கேட்டிருந்தேன் அவர்கிட்ட. இந்த டின் கேக் இருக்கும்ல அந்த மாதிரி. அட்வான்ஸ் பர்த்டே கேக்லாம் வெட்டினதே இல்லையா, அது செம்ம ஜாலியாக. அப்புறம் என்னையே கேக் கடைக்கு கூப்பிட்டு போய் கேக் வாங்கினோம் நைட்டு பர்த்டே கேக் வெட்டுறதுக்காக. பர்த்டே எப்படி போச்சுன்னு நாளைக்கு சொல்கிறேன். நாளைக்கு சந்திப்போம். பாய்.